நான் எவ்வளோ பிரச்சனை பார்த்துட்டு வந்து குடும்பத்திலே ஏமாற்றம், கணவரும் வந்து கொடுக்காத ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பரிசு அவர் கொடுத்துட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டோன்னே இருக்க முடியல. சரி நம்ம உயிரை மாற்றிப்போம் அப்படி சொல்லி போகும்போது தான் டிரைவர் ஐடியா இதில் எதுக்கு உனக்கு இந்த வேலை உனக்கு இதெல்லாம் தேவையா, கம்பெனியில் சம்பளம் வாங்கணும், மாதம் ஒரு நாள் உட்காந்து நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்லை எனக்கு இதில் சம்பாதிக்கிறதே நல்லா டிரைவர் ஃபீல்டாச்சே. ஏர்போர்ட் பக்கம் வருவாங்க, எங்கன்னா போய் நின்னா வழியில் எங்கன்னா பார்த்துட்டேன் அப்படின்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு மாதம் ஒரு 6,000 ரூபா 7,000 வரையும் சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் குடும்பத்துக்கு அது போதுமானதாக இருந்தாலும் பிள்ளைங்க தேவையை நல்லா பூர்த்தி பண்ண முடியல. சொந்தத்துக்கு முன்னாடி பெத்த பிள்ளைங்க போயிட்டு ஒரு சோறு பாட்டி எனக்கு பசிக்குது ஒரு சோறு என்ன குறை சொன்னவங்களும் இவங்க முன்னெல்லாம் வாழ்ந்து காட்ட ரொம்ப வைராக்கியமா, ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்க திருப்தியாக சாப்பிட்டுச்சு அந்த ஒரு சந்தோஷம். அப்போ நான் முடிவு பண்ணேன், உங்களுக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்கு இல்லையா? ஆனால் உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது இவ்வளோ ஜாலியாக ஒரு பெண்ணால் இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறையா வருது. இது எப்படி உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க? பிள்ளைங்க தான்மா. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கிடையாது. என் சர்க்கிளில் வந்து ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. யார்கிட்டையும் நான் நின்று பேச மாட்டேன். எனக்கு எந்த ஒரு எதுவும் கிடையாது. என் பசங்க மட்டும்தான். வேலைக்கு போனால் நேராக வீட்டுக்கு வந்தோன்னா என் பசங்கிட்ட மட்டும்தான் பேசுவேன், பசங்க கூட தான் விளையாடுவேன். என் பசங்களோட விளையாடியே அந்த விளையாட்டு தன்மை எனக்கு வந்துருச்சு. கஷ்டன்றது எல்லாருக்கும் இருக்குன்றது ஒரு நினப்பிலே போயிடுச்சு. எனக்கு இப்போ இருக்க ஒரே கஷ்டம், வீட்டு வாடகை கொடுக்கணும், என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், கேட்குறத வாங்கி கொடுக்கணும், இதே தான் யோசனை. அதை சரியாக செஞ்சுட்டு இருக்கிறதால அது கூட எனக்கு ஃப்ரீயாகி போயிடுச்சு. பசங்களோட விளையாடி அந்த சந்தோஷம் காட்ட முடியாது. இப்போ இருக்கிற என்னோட சந்தோஷத்துக்கு காரணம் என் பிள்ளைங்க மட்டும்தான் முழுக்க. இப்போ நீங்கள் உடஞ்சி இருக்கும்போது உங்கள் பசங்க உங்களை என்ன சொல்லி தேத்துவாங்க? அல்லாதம்மா நாங்கள் இருக்கோம் அப்படிதான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா பசங்க கிட்ட? இன்ன வரையும் நான் ஃபீல் பண்ணல. ஆனால் என் பசங்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணது, ஏம்மா நீ பாட்டி வீட்டுக்கு போக மாட்டேன்ற, ஏன் பாட்டி வந்தால் பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்கப்பா அவங்க, தம்பி போய் நிற்காம இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னும் போது, சரிம்மா விடுமா, அவங்களாம் வேணாம், நாங்கள் இருக்கிறோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு என் பசங்க தைரியம் கொடுப்பேன். இப்போ எனக்கு உடம்பு முடியல, கை கால்லாம் வலிக்குதுன்னா என் பசங்க தான் எனக்கு பிடிச்சி விடுவாங்க. இதுக்கு நான் ஒரு ஆள் தேவையில்லை, என் பசங்க பிடிச்சி விடுவாங்க. மாத்திரை மருந்து எல்லாமே என் பசங்க வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா விலைக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன்னு சொல்லி அழுவாங்க, பிடிவாத பிடிப்பாங்க. எல்லாமே என் பிள்ளைங்க நல்லாவே, நான் எப்படி என் பிள்ளைகளை பார்த்துக்கணும் அதே போல் என் பிள்ளைங்க என்னையே ஒரு குழந்தையாக பார்த்துக்குது. இந்த அளவு தான் எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேர் தான்மா. அடித்தாலும் பிடிச்சாலும் நாங்கள் 4 பேர் தான். பசங்களை அடிக்க மாட்டேன், தவறான வார்த்தையை சொல்லி கூப்பிட மாட்டேன். நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பெற்றோரை வந்து பிள்ளைகளை எப்படி கூப்பிட்றான்றதை நான் பார்த்துட்டேன். எங்கள் சின்னவர் தான், பெரியவரே கூப்பிடுவோம், இல்லை அப்புன்னு கூப்பிடுவோம், எங்கள் பாப்பாவை பாப்பான்னு கூப்பிடுவோம். மரியாதையான பேச்சுகளை இப்போ இருந்தே நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் எந்த வழியில் கஷ்டப்பட்டு வந்தனோ அந்த கஷ்டத்தை சொல்லி என் பிள்ளைகிட்ட வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் கூப்பிடணும், பொம்பளை பிள்ளையை இப்படி தான்ப்பா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆம்பளை சொல்லி கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு என் பசங்க மட்டும்தான் என் உலகமே. வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே விளையாட்டு தன்மை. நான் விளையாட்டோடு சேர்ந்து பொறுப்புகளும் சொல்லி கொடுத்துருக்கேன். என் வீட்டில் வந்து நான் கற்றுக்கிட்டு வந்ததை என் பிள்ளைகிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளை என்ன வேலை செய்யணுமோ என் பொட்டை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என் ஆம்பளை பிள்ளைகளும் பொட்டை பிள்ளை வேலையும் எல்லா வேலையும் செய்வாங்க. துணி துவைக்கிறதுலேருந்து துணி மடிக்கிறது, வீட்டை பெருக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, எல்லா வேலையும் கரெக்டாக பக்காவாக செய்வாங்க. அவங்க அந்த வேலையை செய்யும் போது அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு வச்சுட்டு நான் காலையில் வேலைக்கு போயிட்டேன்னா போதும். காலையில் போனால் திரும்ப நைட்டு தான் வீட்டு திரும்ப. நடுவில் ஃபோன் பண்ணி கூட வீட்டில் கேட்க முடியாது, பசங்கிட்ட ஃபோன்லாம் கூட கிடையாது. நான் வர வரைக்கும் அவங்க வீட்டில் பத்திரமா இருந்துப்பாங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். கம்பெனியில் அந்த லேத்து கம்பெனின்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சிஎன்சின்னு சொல்லி ஒரு கம்பெனி, மிஷின்களை தயாரிக்கிறது. அப்புறம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன், ஒரு ஹெல்ப்பராக இருந்து. அப்புறம் அதே கம்பெனியில் வந்து கொஞ்சமாக அந்த வேலையை கற்றுக்கிட்டு அந்த மிஷினை ரன் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நின்று மாதம் ஒரு 6,000 ரூபா 7,000 வரையும் சம்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் குடும்பத்துக்கு அது போதுமானதாக இருந்தாலும் பிள்ளைங்க தேவையை நல்லா பூர்த்தி பண்ண முடியல. என் கூட
ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு வந்து திடீர்னு வேலையை விட்டு நின்ட்டார். அவர் ஒருத்தர்கிட்ட வண்டி ஓட்டுற விஷயம் ஒரு நாள் சிக்னல் வச்சு பார்த்தேன். என்ன வண்டி ஓட்ட வண்டிங்களா அப்படின்னா, ஆமாம் எனக்கு கம்பெனி சம்பளம் போதலை, அதனால் நான் டிரைவராக வந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். டிரைவர் ஐடியா இதில் எதுக்கு உனக்கு இந்த வேலை உனக்கு இதெல்லாம் தேவையா? கம்பெனியில் சம்பளம் வாங்கணும், மாதம் ஒரு நாள் உட்காந்து நல்லா சாப்பிட்டோமா அப்படின்னா, இல்லை எனக்கு இதில் சம்பாதிக்கிறதே நல்ல காசு நிற்கிது கையில், ஆனால் நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்துன்னு என் ஃப்ரெண்டு சொன்னார். அவர் சொன்னோடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. குடும்பத்தை என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுதுன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜென்ஸே சொல்கிறாரு. அப்போ அவரால் முடியுதுன்னா அப்போ நம்ம பிள்ளைகளையும் பார்த்துக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு யோசனையாகவே நான் ஏற்றுக்கிட்டேன். டிரைவிங் ஸ்கூல் சேர்ந்தீங்க? டிரைவிங் ஸ்கூல் நான் சேரலாம். சொந்த ஃப்ரெண்டே நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் பிள்ளைங்களுக்காக சேர்த்து வச்சுருந்தேன், கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுருந்தேன். அந்த காசை வச்சு அப்புறம் மாருதி 800 ஒரு கார் வாங்க. கார் ஓட்ட தெரியாமையே கார் வாங்கினேன்? ஆமாம், வண்டி ஓட்டினா என் ஃப்ரெண்டே கூட்டிகிட்டு போய் அந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நாள் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கி என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வேலூரில் இருக்க எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன். அந்த காரை காட்டணும், நான் வாங்கிட்டேன்னு காட்டணுமேன்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வேலூருக்கு போனேன். என் ஃப்ரெண்டு தான் ஓட்டிட்டு வந்தான். ஒரு ஓட்டினதை உட்காந்து கண்ணை கூட கொஞ்சம் கூட சிமிட்டலை. என் ஃப்ரெண்டு ஓட்டிகிட்டு வந்தேன், நான் கண்ணால் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். என் ஃப்ரெண்டை ரிட்டர்னில் வரும்போது அவனை அந்த பக்கம் வர சொல்லி நான் கார் ஸ்டேரிங்கை பிடிச்சேன். முறை என்னுடைய 800 கார் எடுத்து அப்படி பிடிச்சிட்டு அப்படி உட்காரும் போது பதட்டம், ஒரு பயம், ரோட்டில் ஓட்ட போகிறன்ற ஒரு பயம். என் ஃப்ரெண்டு உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பொறுமையாக போடணும், அந்த ஆக்சிலேட்டர் வந்து பொறுமையாக விடணும், ஃபஸ்ட்டு கியர் போட்டு பொறுமையாக விடணும், அப்புறம் கொஞ்சம் மூவ் ஆனோடனே செகண்ட் கியரை போட்டுட்டு ரேஸ் பண்ணணும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல. என் ஃப்ரெண்டை சொல்ல கேட்டுட்டு வேலூர் டு சென்னை வண்டியை நான் தான் ஓட்டிட்டேன். என் ஃப்ரெண்டு தூரத்துக்கு அப்புறம் நம்பிட்டாப்புல. நம்ம காஞ்சிபுரம் தாண்டினோடனே நீ வண்டி ஓட்டிட்ட, நீ ஓட்டு அப்படின்னு சொல்லி தாராளமாக முதுவாடி சாச்சாப்புல. நானே உட்காந்து பிரேக்கெல்லாம் போட்டுட்டு டிராஃபிக்கெல்லாம் அங்கங்கே வண்டி ஆஃப் பண்ணி தான் வண்டி ஓட்டினேன். ஒருலே சென்னைக்கு வந்து வீட்டாண்டே வந்து சேர்ந்துட்டேன். பார்க் பண்ண அப்போல்லாம் தெரியாது. வண்டியை கொண்டாந்து கிரவுண்டில் நிப்பாட்டிட்டு ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியாக வண்டி ஓட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு வேலை செஞ்ச இடத்துல வந்து வேலையை விட்டு நின்ட்டான். அப்புறம் அவன் வேலை விட்டு நின்ன இடத்துல நான் போய் வேலையை செஞ்சேன். அந்த வண்டி என்கிட்ட கொடுங்க, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஐடி போட்டு என்னை ஒரு டிரைவராக கன்வெர்ட் பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு தான் அந்த வேலைக்கு வரணும், அதான் டிரைவருக்கான அங்கீகாரம் அப்படின்னாரு. அப்போ எனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கெலாம் அவ்வளோ வந்து வருமானம் கிடையாது. ஒரு 150 ரூபாயில் டிஷர்ட்டுங்க 2-3 வாங்கி திரும்ப அதையே போட்டுக்கிட்டு தான் டிரைவரில் முறை சென்னை டு திருப்பதி போனேன். ஃபஸ்ட் நாள் தெரியாமல் ஓலாவில் எடுத்த சவாரி அது. அப்புறம் அந்த ஓனரே சொன்னார், ஓட்டுங்க ஜி நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் ஜி, ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. நானும் ஒரு 3 கஸ்டமரை ஏற்றி உட்கார வச்சுட்டு இங்கேருந்து திருப்பதி ஏறி போயிட்டாங்க. திருப்பதிக்கு போயிட்டு ரிட்டர்னில் வரும்போது எம்டியாக தான் வந்தேன். ஆனால் சம்பாதிச்சிட்டேன். ஒரு 100 ரூபா கையில் எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னே அந்த ஒரு சந்தோஷம், என் பிள்ளைங்க கேட்டதை என்னால் வாங்கி கொடுக்க முடியும்னு அந்த ஒரு வருமானத்தில் நான் பார்த்துட்டேன். உங்கள் முதல் வருமானம் என்னவா இருந்தது? 1700 ரூபா. ஓலா கமிஷன் போக அன்றைக்கி நான் ஓட்டி எடுத்தது 1700 ரூபா எடுத்துட்டேன். வண்டிக்கு வாடகை இல்லாமல் நான் சொல்கிறேன். என் பசங்கிட்ட கொண்டு போய் தங்கம் இங்கே பேர் 500, 1000, 1500 பத்தியா 50 ரூபா தாளுங்க அப்படின்னா, எங்கேருந்துமா இவ்வளோ காசு வந்துச்சு, அம்மா சம்பாரிச்சேன் இன்றைக்கி அப்படின்னா என் பசங்க ஒரு சந்தோஷம். அப்புறம் இப்போ இன்றைக்கி சிக்கன் ரைஸ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே உடனே அந்த செகண்டே என் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு சிக்கன் ரைஸ் 2 வாங்கிட்டு வந்து நாங்கள் 4 பேர் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ என் பசங்கிட்ட கிடைச்ச ஒரு சந்தோஷம். நீங்கள் சொல்லும்போதே எனக்கு புல்லரிக்குது. அவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. அல்லாதீங்க, தைரியமாக இருங்க. ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைங்க திருப்தியாக சாப்பிட்டுச்சு. அந்த ஒரு சந்தோஷம். அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த டிரைவர் ஃபீல்டு சூஸ் பண்ணேன். வேணாம், கம்பெனியில் வந்து சொல்லிட்டு நம்ம நின்றுவோம், நம்ம டிரைவர் தொழிலுக்கு போவோம்னு சொல்லி எங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லி நான் டிரைவர் வேலைக்கு போனேன். என் பசங்களோட சந்தோஷம் ஒரு நாள் தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தேன். அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்மளும் ஒரு வண்டிக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன். இப்போ என்னால் முடியல, ஏன்னா வாடகை பிள்ளைகளை பார்க்கணும் அப்படின்றதே காலம் தள்ளிடுச்சு. அப்புறம் எங்கள் ஓனர்கிட்டே சொன்னேன், இந்த வண்டியை நானே எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டதுக்கு எடுத்துக்குங்க ஜி அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் அந்த வண்டிக்கு நானே மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்து வச்சு செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்கினேன். அந்த காரு கொஞ்சம் நல்லா ஓடிச்சு. நடுவில் கொஞ்சம் அது பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்ததுனால அந்த வண்டியை கொடுத்துட்டு ஒரு திருவண்ணாமலையில் நம்மளுக்கு தெரிஞ்சவர் மூலிமா ஒரு வண்டி எடுத்தேன். ஒரு 3 வருஷம் அந்த வண்டியை வச்சு ஓட்டினேன். கண்டினியூ ஒரு 4 வண்டி வச்சுருந்தேன். 4 வண்டி. அப்புறம் திருவண்ணாமலையில் ஒரு
ஃப்ரெண்டு மூலிமா வந்த ஒரு நண்பரை வச்சு அவர் வண்டியை நான் சேல்ஸ் பண்ணுறேன், நீங்கள் வேறு பசங்க மட்டும் வச்சு தனியாக வாழ்றீங்க, நாங்கள் இவ்வளோன்னு எடுத்து இவ்வளோ தான் என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு குறைச்சி கொடுத்தாரு. 3 டிரைவர் ஓலாவில் வந்து எனக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி நான் சப்போர்ட்டில் வச்சுட்டு என் ஃப்ரெண்டுங்கிட்டே வண்டியும் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு சொந்தமாக எத்தனை வண்டி இருக்குது? ஒரே வண்டி தான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நான் ஃப்ரெண்டுங்கிட்ட கொடுத்து ஏமாற்றிட்டேன். அதே தான் எங்கள் எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு ஏமாற்றம் கிடச்சிது, ஒரு பாடம் கிடச்சிது. இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமும் உங்கள் நண்பர்கிட்ட ஏமாந்தீங்களா? உங்கள் நண்பர்கள் கிட்ட? ஃப்ரெண்டுங்க ஆச்சு வெளியே யார்ட்டையும் கொடுக்க எனக்கு அப்போ தோணலை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளோ கிடையாது. கூட ஓட்டுற அந்த டிரைவர் மூலிமா கிடச்ச நண்பர்கள்கிட்ட அவங்ககிட்ட வண்டியை கொடுத்து ஓட்ட சொன்னேன். அவங்களும் ஓட்டிட்டு இந்த வண்டியை நாங்களே எடுத்துக்கிறோம், அதுக்கு என்ன மாதம் மாதம் பே பண்ணணுமோ நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னாங்க. பெண்ணாக இருந்துட்டு 3 குழந்தைங்களை வளர்த்துறதுக்கு இவ்வளோ தூரம் போராடுறாங்க. எப்படி அவங்களுக்கு ஏமாற்றணுன்ற ஒரு தாட்டு வருதுன்னே எனக்கும் தெரியலை. இப்போ வரையும் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஒன்று பணத்தை கொடுங்க, இல்லை வண்டியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்கேன். வண்டியை கொடுக்க முடியாது, என்ன பண்ணமோ பண்ணிக்குவோம். நான் வண்டியை வந்து நானே விற்றுட்டேன், என்கிட்ட வண்டி இல்லை. இல்லாத ரூல்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசினாங்க. சரி ரைட்டு, எங்கே போனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுனாங்க. எழுதி வாங்கினீங்களான்னு என்ன கேட்குறாங்க. நான் எழுதியெல்லாம் வாங்கலை அப்படின்னேன். ஆனால் அவங்க என்கிட்ட காசு கொடுத்ததுக்கான ப்ரூஃப் அவங்க வச்சுருக்காங்க. அந்த வண்டி வாங்கும் போது என்கிட்ட வந்து முன் பணமாக கொடுத்தம்போது அந்த 50,000 கொடுத்தாங்க. அந்த 50,000 மட்டும் எழுதி வச்சுருக்காங்க. நான் இதையே எழுதி வைக்கணுமோ அதை எழுதி வைக்கணும். நம்பிக்கையில் கைமாதா கொடுத்தேன், எல்லாத்தையும் கையிலேயே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன பண்ண முடியும்? சரி நீ கொடுத்தேன்ட்டியா, சரி ஓகே. அங்கே ஒரு ஏமாற்றத்தை அடைஞ்சேன். ஒரே வண்டியை வச்சுட்டு திரும்பவும் ரன் பண்ண ஆரம்பித்தேன். இப்பவும் ஓட்டின்னு தான் இருக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் கடன் இல்லா வாழ்க்கை இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறேன். என்ன ஒன்று, அந்த வண்டிகளை அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து விட்டுட்டுமேன்ற ஒரு கஷ்டம் ரொம்ப இருந்தது. என் முன்னாடி தான் அவங்களாம் போயிடுது. டெய்லி காலைல பார்ப்பேன், டீ வாங்கி கொடுக்குறேன். இப்போ கூட நீங்கள் அவங்களுக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்களா? டிரைவர் ஃபீல்டாச்சே, ஏர்போர்ட் பக்கம் வருவாங்க, எங்கன்னா போய் நின்னா வழியில் எங்கன்னா பார்த்துட்டேன் அப்படின்னா வண்டியை ஓரம் கட்டிட்டு நான் அது இல்லை நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறேன். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா, என்னடா ஆச்சு, வண்டி என்ன அடிக்கடி பட்டுச்சா அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறாங்க. இந்த வண்டிக்கு எனக்கு உரிமையெல்லாம் போயிடுச்சு. நான் தான் அதை உறவு பண்ணுறேன், அதுக்கு எனக்கு உரிமையெல்லாம் போயிடுச்சு. பேச்சிலேயே நண்பர்கள் எவ்வளோ பெரிய துரோகின்றத. ஆனால் நீங்கள் திருப்பியும் அந்த துரோகிகளை கூடவே வச்சுட்டு சுற்றணும்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்களோட குணம் அதுதான்மா. என்னோட குணம் வந்து நண்பனாக பார்த்துட்டேனே, நண்பனுக்குன்னு நான் கொடுத்துட்டேன். அவன் நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டான். வாங்கிட்டேன்னு சொன்னபோது நான் என்ன பண்ண முடியும்? 4 பேர் முன்னாடி சொன்னான். அதனால் நான் அதை பெருசாக பார்க்கல, கொடுத்துட்டு இன்னமும் என் பசங்களும் திட்ட தான் செஞ்சாங்க. பசங்களை கேட்டாங்க, ஏம்மா நீ விட்டுட்டு கேட்டுருக்கலாம்மா, சண்டை போட்டுக்கலாமான்னாங்க. விடுப்பா போயிடுச்சு, விடுப்பா, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு புதுசாக 4 வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக தான் எடுத்தேன் நான் வண்டியை கூட. இப்போ என் கையில் இருக்கிற ஷிஃப்ட் டிசைர் கூட புதுசாக எடுத்தது. இதை கவர்மெண்ட் மூலிமா கொஞ்சமாக சேர்த்து வச்சு சிறுக வாங்கினேன் அந்த வண்டி. இப்போது எனக்கு ஒரு கேள்வி, இப்போ இவ்வளோ விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குல்ல, இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்ற புரிதல் உங்களுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குது, இப்போ அதிகமாக இருக்குது. பட்டு திரும்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன்ல, இதுக்கப்புறம் யாரையும் நம்பக்கூடாது. உதவின்னு யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா என்கிட்ட இல்லைன்னு சொல்லி கை விரிச்சிட்டோமே தவிர இருக்குன்னு சொல்லவே கூடாதுன்னு முடிவு பண்ணி. ஓகே, இப்போது இந்த வீடியோ மூலம் உங்களோட கணவருக்கும் உங்களோட உறவினருக்கும் உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? நான் எவ்வளோ பிரச்சனை பார்த்துட்டு வந்து குடும்பத்திலே ஏமாற்றம், கணவரும் வந்து கொடுக்காத ஒரு யாருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பரிசு அவர் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியல. அந்த வார்த்தையை கேட்டோன்னே இருக்க முடியல. சரி நம்ம உயிரை மாற்றிப்போம் அப்படி சொல்லி போகும்போது தான் என் பிள்ளைங்க மூஞ்சி ஞாபகம் வந்துச்சு. என்னை குறை சொன்னது என் வீட்டுக்காரு. அவனே தப்பான இடத்துல தான் இருக்கிறான். என்னை சரியாக புரிஞ்சிக்கல. நம்ம பொண்ணு உண்மை தான் சொல்கிறாளா பொய் தான் சொல்கிறாளான்றதை கேட்கணும். கேட்குறதுக்கு எங்கள் வீட்டில் டைம் இல்லை. இவங்க பண்ண தப்புக்கு நான் ஏன் சாகணும்? எனக்கு பிறந்த பிள்ளைங்கள நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? வேணாமே. நான் இவங்களால தள்ளி வச்சுட்டு கஷ்டமும் நஷ்டமும் என் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் வாழ்ந்து கட்டிக்கிறேன். சொந்தத்து முன்னாடி பெத்த பிள்ளைங்க போயிட்டு ஒரு சோறு கஷ்டம். பாட்டி எனக்கு பசிக்குது, சோறு போடு. பிள்ளைங்க போய் நின்றுருக்காங்க. ஒரு வேளை சோத்துக்காக எங்கள் அக்கா வாசலில் போய் நின்றுருக்காங்க. அப்போ கூட சோறு போடுறதுக்கு அது இல்லை. பாட்டி எனக்கு சோறு போடு அப்படின்னு கேட்கும்போது கூட சோறு போடுறதுக்கு அது இல்லை. இந்த மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுருமோன்னு ஒரு பயத்தில் அந்த முட்டாள்தளத்தில் தள்ளி வச்சுட்டு என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ ஆரம்பித்தேன். இன்றைக்கி கடவுள் புண்ணியத்தில் 3 வேளை சோறு என் பிள்ளைங்க சாப்பிடுது. யார்கிட்டையும் கையேந்தலை. கையேந்திரம் முன்னாடி தான் இன்றைக்கி என் பிள்ளைங்கிட்ட வந்து
உங்கள் அம்மா கிட்ட சொல்லி 100 ரூபா வாங்கிட்டா. வீட்டில் சமைக்கலை பெரியம்மா, 100 ரூபா வாங்கிட்டு வா. பெரியம்மா சமைக்கலை, பாட்டி சமைக்கலை அப்படி. இன்றைக்கி என்கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க. என் பிள்ளைங்கக்கிட்ட தான் கேட்குறாங்க. அன்றைக்கி என் பிள்ளைங்க கையேந்தும் போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ இன்றைக்கி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. என்னை குறை சொன்னவங்களும் இவங்க முன்னெல்லாம் வாழ்ந்து காட்ட ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். எத்தனையோ பேர் சொன்னாங்க ஊரை விட்டு போய் வேலையாங்க போய் பொழைச்சிக்கிட்டி அப்படின்னாங்க. நான் ஏன் போனோம்? தப்பு பண்ணால் நான் ஏன் போனோம்? நான் என் பிள்ளைகளை வச்சு இதே ஊரில் தான் வாழ்ந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அதே ஏரியாவில் நான் குடியாருந்தேன். இன்ன வரைக்கும் என் 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் ஒத்தையால் என் பிள்ளைங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் ஒரு உறவாகவும் எல்லா வகையிலையும் என் பிள்ளைங்களுக்கு நான் எல்லா வகையிலும் எல்லா விஷயத்துலையும் நான் செஞ்சு கொடுத்துட்டு என் 3 பிள்ளைகளோட கௌரவமாக நான் அதே ஊரில் தான் வாழ்ந்துட்டு. இதுக்கு மேலே வேறு என்ன தேவை எனக்கு? இதுக்கு மேலே எனக்கு வேணாம். என்னை குறை சொல்லலை. இன்றைக்கி என்னை பார்த்து தலை குனிஞ்சு தான் போகிறான், தவிர தலை நிமிர்ந்து போக முடியல. ஆனால் நான் என் 3 பிள்ளைகளை வச்சுட்டு இன்றைக்கி சொந்த ஊர் உள்ள தலை நிமிர்ந்து நடக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கு வயிறார என்னால் சோறு போட முடிஞ்சுது. நான் அந்த ஒரு தவறான ஒரு சூசைடு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் செஞ்சுருந்தேன்னா இன்றைக்கி என் பிள்ளைங்க நிலைமை நினச்சி பார்க்கவே என்னால் முடியல. நான் அந்த ஒரு விஷயம் முட்டாள்தனம், ரொம்ப தவறான ஒரு செயல். என் பிள்ளைங்க என்னோட ஒரு ஆசைக்காக நான் பிள்ளைய பெற்றுட்டு அதுங்களை தவிக்க விட்டு நான் போய் சாவறதோட கஷ்டமோ நஷ்டமோ என் பிள்ளைங்களை வச்சு நான் வாழ்ந்து காட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி இன்னமும் வாழ்ந்துட்டு சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு இதுவே பெருமையான விஷயம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்னா என் பிள்ளைங்களோட நான் தனியாக வாழ்கிறேன். யாரோடைய வாழல எந்த ஒரு தப்பான செயலையும் பண்ணிக்கிறல. சொந்த அப்பா அம்மா முன்னாடி, அண்ணன் தம்பிங்க முன்னாடி, சொந்தக்காரங்க ஜாதி மதம் பார்த்து ஒதுக்குனாங்க. இன்றைக்கி அத்தனை பேர் என்னை பார்த்து தலை குனிஞ்சு தான் போகிறாங்க. மதம் என்றைக்குமே எனக்கு முக்கியமாக தெரியல. ஆனால் அதில் நிறைய மனுஷங்களை நான் பார்த்துட்டேன். தப்பை உணர்ந்து எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி என்கிட்ட பேசிட்டு உதவிகரமாக இருக்கிறாங்க. அந்த உதவியை வச்சுட்டு என் வாழ்க்கையை நான் தள்ள ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஒன்று, என்னால் முடிஞ்சு என் பிள்ளைங்களுக்கு எதை என்னால் கொடுக்க முடியுமோ இன்ன வரைக்கும் சரியான முறையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு தேவையானது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சொசைட்டியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸாக என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கணவரால் கைவிட்டப்பட்டாலும் சரி, பிள்ளைங்க கொஞ்சம் பாருங்கள், தற்கொலைன்றது முடிவாகாது. நாளைக்கு அந்த பிள்ளைங்க படுற வேதனை அதோட மோசம். அதுக்கு நீ பெற்றுக்காமலே இருந்துக்கலான்ற ஒரு எண்ணம் கூட வந்துடும். முடிஞ்ச அளவு போராடணும். போராடிட்டேன்னா வெற்றி நமக்கு அப்படின்றத தான் நான் சொல்லுவேன்.